நேரா என்னுடைய புது ஜூட்ஸுவை எப்படி பயன்படுத்தணும்னு கத்து கொடுங்க. அதுதான் என்னுடைய சூப்பர் சீக்ரெட் டீலக்ஸ் ஸ்பெஷல் நருட்டோ உசுமாகி ரசிங்கான். இல்ல வேற ஏதாவது நல்ல பேர் இருந்தா சொல்லுங்களேன். நம்பிக்கை ஓ மேல இருந்தா மட்டும் போதும். தப்பா சொல்ற. நம்பிக்கை ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும், அதான் பணம். ஆசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும். நம்முடைய பிங்கோ புக் படி பார்த்தா இவனுடைய ஒர்த் 30 மில்லியன். ஏய், நம்ம காசுக்காக மட்டும் இதை பண்ணல, தெரியும்ல? காசுக்காக இப்படிப்பட்ட ஒரு மாங்க கொண்டோம்னா அந்த பாவம் நம்மள தான் வந்து சேரும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத பணம் இருந்தா தித்து வச்சிடலாம். எங்க போனாலும் இதான் உண்மை. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். சாக்குரா செஞ்ச ஃபுட்பால்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு ரவுண்டு கட்ட வேண்டியதுதான். சாக்குரா பிரச்சனை இருந்தா பேசி தீர்த்துக்கலாம்ல, ஏன் இதெல்லாம் கொடுக்கிற? சாப்பிட்டா அடிப்பட்ட உன்னோட தோல் கூட பழைய மாதிரி பல பலன்னு ஆயிடும். எனக்கு மயக்கம் வருது. நல்லா இருக்கும்னு சொன்னது இப்பதான் புரியுது. இத சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும்னா, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாங்க எங்களுடைய மெனுல நிறைய புது ஐட்டமும் கொண்டு வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு டிப்பிங் நூடுல்ஸ் இருக்கு. வாவ், இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா மீட் போட்ட ராமன் மட்டும் போதும். என் பொண்ணு அயாமே நூடுல்ஸ் செய்யற ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்குக்கு போயிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட, அப்பா டிப்பிங் நூடுல்ஸுக்கான டைம் வந்துடுச்சு, இக்கிராக்கு நிறைய புது புது ஐட்டம்ஸை கொண்டு வரணும்னு என் பொண்ணு சொன்னா. சென்சே இத சொல்லியே ஆகணும். நீ குடுத்திய ஒரு உருண்டை பில்லு அது நல்லாவே இல்ல. அதோட டேஸ்ட் நல்லாதான் இருக்கும். இப்போ இத நானே சாப்பிட்டு ப்ரூவ் பண்றேன். அன்றே கணித்தார் சாய். திமிங்கலம் தானங்கோ ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில். ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? அர்ஜென்ட்டா வருதா? சரி, எனக்கும் அவசரமா வருது, நானும் வரேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். இங்க நாத்தம் அடிக்குது. வந்த வேலை முடிஞ்சுதா? நம்ம கிளம்பலாமா? கொஞ்சம் இரு, நான் பணத்தை எண்ணணும். பிஸ்ஸோட ஸ்மெல்லுக்கு வருத்தப்படுறதா இல்ல புணத்தோட ஸ்மெல்லுக்கு வருத்தப்படுறதா? ரெண்டு பேர்ல ஒருத்தங்காலி. வலிக்குது. நீங்கெல்லாம் யாரா? என்ன நடக்குது? இவனை ரெண்டு பக்கத்துல இருந்து குத்தி இருக்கும். ரெண்டு பேரும் கத்தியை இப்படி அறுக்குவீங்க? வலிக்குதுன்னு சொல்றேன்ல, வெளியே எடுங்க. தயவு செஞ்சு என்னோட உடலை என் தலைக்கு பக்கத்துல கொண்டு வா ப்ளீஸ். காக்கசு, நீ என்னோட ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு உதவி பண்ணுப்பா. நோ, ஹேய், ஒரு நிமிஷம், என்ன பண்ற? தலைக்கு பக்கத்துல என்னோட உடலை வெயிந்தன உன்கிட்ட சொன்ன. நீ என்னடானா தலையை தூக்கிட்டு போற? முட்டாள் மாதிரி பண்ணாத. எனக்கு இப்படி செஞ்சாதான் சுலபம். ஏய், வலிக்குது. என்ன பண்ற காக்கசு? ஏன் என் தலைமுடிய புடிச்சு இழுக்குற? கழுத்துதான் வலிக்குதுன்னு நினைச்சேன், தலைமுடி வலிக்குதுன்னு கத்துற. தலைவரு திமிங்கலம் தானங்கோ ஆறு கடலில் ஒரு நாள் சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். நீ தயாரிச்ச அந்த மண் உருண்டையை சாப்பிட்டுட்டே அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படி இருக்கும் போது அவனோட ட்ரைனிங்க்கு பலன் கிடைக்காம போயிடுமா என்ன? ஆனா பாவம்பா.
இத பார்த்தா பயந்தான் இது புஸ்ஸு. நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். சொல்லு காக்கசு, நானா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ வாய மூடல, உன் கதையை நானே முடிச்சிருவேன். தெரியும்டா, என் மேல உனக்கு ஒரு காதல் இருக்கு. காக்கசு, ஏன் திடீர்னு அமைதியா இருக்க? நம்ம 2 பேரும் இப்ப மாட்டிக்கிட்டோம். உடனே ஏதாவது பண்ணி தொலை. அமைதியா இருந்தா ஒண்ணும் நடக்காது. அந்த முட்டா பையன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கணும். என்ன வேலைய முடிக்க தெரியல. கிழிஞ்சு தொங்குன உன்னோட கைய ரீஅட்டாச் பண்ணதே காக்கசு தான். கை போனா உயிர் வாழ முடியும், தலை போனா முடியுமா? சாஸ்கே ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸுவை பயன்படுத்தும் போது நீ சக்தி வாய்ந்த வின் ஸ்டைல் ஜூட்ஸுவை பயன்படுத்தினா அவனோட ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸுவோட சக்தி பல மடங்கு அதிகரிச்சு அது உனக்கே எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. காக்கசு, பேச்சுவார்த்தைலாம் போதும், கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? எதுக்குடா வெயிட் பண்றோம்? முதல்ல இந்த ஜூட்ஸுல இருந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றியா? ஒரு நிமிஷம் ஏறு. வேற என்ன பண்ண சொல்ற? இப்போ உனக்கும் அதே நிலைமைதான். பாவம், இப்பதான் பயங்கரமா பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருந்தான். அதுக்குள்ளே அவனை செஞ்சு விட்டியே. சரி பசங்களா, நீங்க பழி வாங்க வந்திருக்கீங்கன்னு புரியுது. ஆனா நாங்க சின்ன பசங்க எல்லாம் சண்டை போடுறதில்ல. என்ன முறைக்கிற? கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட பாட்டி. ஆனாலும் அவன் தலைக்கு இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. உன் தலைய வெட்டி வீசினதை மறந்துட்டியா இல்ல? எவ்வளவு நேரம் தான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்ப? என்னப்பா ஷாக் அடிச்சது போல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் ஷேடோ க்ளோனை பார்த்து ஏமாந்து போகல. நல்ல விஷயம்தான். பலியாகிறதுக்குன்னு இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. இவன் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. நம்ம கிராமத்துல எல்லாருக்குள்ளயுமே வில் ஆஃப் ஃபயர் இருக்கு. எங்க அப்பா இத பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா குடம் குடமா தண்ணிய ஊத்தி அணைக்க வேண்டியது தானே? தப்பிக்கும் போது அது உனக்கு எதிராகவும் வேலை செய்யும். ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்ல, உன் கடவுள் சாஷினோ இல்ல உன் நம்பிக்கையோ யாரும் வந்து உன்னை காப்பாத்த போறதில்ல. இங்க உனக்கு கடவுளே நான் தாண்டா. உன் முடிவை தீர்மானிக்க போறதும் நான் தான். தலைவர் திமிங்கலம் தான் கடலில் சேரும் அந்த இடத்தில்